நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 3 வரையிலும் உள்ள வாக்கியங்களாகும். அதாவது மேலானவைகளை தேடுங்கள் என்பதாகும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகின்றார். நாம் பைபிளை வாசிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல யாக்கோபு நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட நான் என் தந்தையினுடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு சில நன்மைகளை அனுப்புவேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகையினாலே நாம் பரலோகத்தில் உள்ளவைகளாகிய மேலானவைகளை நாடி தேட வேண்டும். அதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் இங்கு எழுதுகின்றார். மேலானவைகள் என்பது எது? இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் உள்ளவைகள். இயேசு எங்கே வீற்றிருக்கின்றார்? மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவ்விதம் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருப்பது குறித்து தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாக லூக்கா 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 20:42 இப்படி நமக்கு சொல்லுகிறது, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தை உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே என்று சொல்லுகிறார். இதே காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவிடம் பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 56 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய ஸ்தேவான் என்கிற தேவ மனிதன் தன்னுடைய மரண நேரத்தில் தரிசனமாக கண்டு அதை அவன் அறிவிக்கின்றார். அங்கே சொல்லி இருக்கிறது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவ்விதமாய் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் ஏற்பி பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருப்பதனாலே இப்பொழுது எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலான தலையாக உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கே போய் மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு அவைகளை அனுப்புகிறார் என்பதை
நாம் பைபிளில் இருந்து வாசிக்கின்ற இதே எபேசியர் 4 8 முதல் 10 வரை உள்ள வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாவின் நிறைவை பெற்று அவருடைய ராஜ்யத்திலே நாம் போகும் பொழுது, அவருடைய ராஜ்யத்திலே நாம் வாழும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்திலே சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையினாலே நாம் எங்கே போகிறோமோ அந்த இடத்தில் உள்ள நன்மைகளை நாம் தேடுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே நிலையாக வாழ்வதில்லை. ஸ்திரமாக இந்த பூமியிலே இருப்பேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. நாம் இந்த பூமியை விட்டு விலகி போகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் போகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய நாமத்தினாலே மீட்கப்படாதவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்றால் நாமும் அந்த இடத்துக்கு போகிறோம் என்பதனாலே நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை நாம் தேட வேண்டும். பரலோகத்திலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் ஏறாது. நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். ஏராளமான நன்மைகளை தேவன் பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அவைகளை தேடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அழியாத வாழ்வு, மரணமில்லாத வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ரட்சிப்பு நமக்கு பரலோகத்திலிருந்து வருகிறது. நீதி, அவருடைய நீதி பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவருடைய சத்தியம் பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவருடைய கிருபை பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவருடைய சமாதானம் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய ராஜ்யம் பரதீசை அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இவ்விதமா ஏராளமான நன்மைகள், இந்த பூமியிலே கிடைக்காத ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அவைகளைத்தான் நாம் ஏறிட்டு பார்க்க வேண்டும். அன்றாட நம்முடைய ஜெபத்திலே பரலோகத்தில் இருக்கிறவைகளாகிய இவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோகத்திலே இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிரார்த்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுக்கு பிறகு இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். நமக்கு ஒரு வீடை தருவார். நாம் உழைத்து பிழைப்பதற்காக நிலபலன்களை நமக்கு தருவார். அதோடு கூட நல்ல உறவுகளை தேவன் நமக்கு தருவார். நல்ல வேலை வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருவார். இந்த பூமியில எவ்வளவு நாள் நாம் வாழ்கிறோமோ அவ்வளவு நாளும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குரியவைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நாம் பரலோகத்துக்குரியவைகளை தேடுவோம் என்றால் இந்த பூமிக்குரியவைகளையும் ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்படியான நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையினால நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறவைகளை நாங்கள் தேடக்கூடிய ஆண்டவரே உணர்வுகளை எங்களுக்கு தாரும். அதோடு கூட ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்கிறோம். அந்த கொஞ்ச காலமும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் நன்மைகளோடும் ஆண்டவர் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் சுகத்தோடும் ஆண்டவரை நிறைவான நன்மைகளோடு வாழ தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரியும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.